ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8th ஹிஸ்ட்ரி. 8th ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 லெசனுக்கான லைன் பை லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தாச்சு. இது 3வது லெசன். 3வது லெசன் வந்து கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இதில் மொத்தம் எவ்வளோ கேள்விகள் அப்படின்னா மொத்தம் 162 கேள்வி. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பாக்ஸும் கொடுக்கல. அதாவது பாக்ஸில் ஒரு சில டேட்டா கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த லெசனில் எதுவுமே கிடையாது. எல்லாமே லைன் பை லைன் இருக்கக்கூடியதான். அதிலிருந்து எடுத்த கேள்விகள் தான். ப்ளஸ் அதோட புக் பேக்கில் இருக்கிற கொஷினும் இதில் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கேள்வி, காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரமானது எதை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது? வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது. 2, காலனி ஆதிக்கத்திற்கு முன் மக்களின் முதல் நிலை தொழிலாக இருந்தது வேளாண்மை. 3, வேளாண்மையை சார்ந்து நடைபெற்ற தொழில்கள் நெசவு தொழில், சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழில். 4, எந்த அரசு இந்தியாவின் பழமையான வேளாண்மை முறையையும் மற்றும் நில வருவாய் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஆங்கில அரசு. 5, ஆங்கில அரசால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நில வருவாய், நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்வாரி திட்டம். இது வந்து இப்போ ரீசண்டாக, அதாவது 2023 நடந்த எஸ்ஏயில் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி. 6, வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றவர் ராபர்ட் கிளைவ். 7, ராபர்ட் கிளைவ் எந்த ஆண்டு வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றார்? 1765. 8, ராபர்ட் கிளைவ் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய இடங்கள்? வங்காளம், பீகார், ஒரிசா. 9, ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 5 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றிய ஆளுநர்? வாரன் ஹேஸ்டிங்ஸ். 10, 5 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை மீண்டும் ஓராண்டு திட்டமாக மாற்றியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். 11, ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றிய தலைமை ஆளுநர்? காரன்வாலிஸ். 12, காரன்வாலிஸ் எந்த ஆண்டு 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றினார்? 1793. 13, காரன்வாலிஸ் 10 ஆண்டு நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நிலையான நில வருவாய் திட்டம். 14, நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்ட பகுதிகள்? வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி மற்றும் வடக்கு கர்நாடகம். 15, ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் நிலையான நிலவரி நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது? 19%. 16, நிலையான நிலவரி திட்டம் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி மற்றும் பிஸ்வேதாரி. 17, இது வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆங்கில ஆட்சியின் கீழ் நில வருவாய் திட்டங்கள். நிலையான நில வருவாய் திட்டம் இது வந்து யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா காரன்வாலிஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ரயத்வாரி முறை வந்து யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா தாமஸ் மொன்ரோ. மகள்வாரி முறை யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பெண்டிங். ஸோ நிலையான நில வருவாய் திட்டம் காரன்வாலிஸ், ரயத்வாரி முறை தாமஸ் மொன்ரோ, மகள்வாரி வில்லியம் பெண்டிங். இவங்க தான் இந்த வரியை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ கேட்கலாம், மகள்வாரி முறையை யார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தார்கள் எவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டனர்? நில உடைமையாளர்களாக. 17, விவசாயிகளிடம் இருந்து வரியை வசூல் செய்யும் அரசின் முகவர்களாக செயல்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். 18, விவசாயிகளிடம் இருந்து வசூலித்த வரியில் ஜமீன்தார்கள் ஆங்கிலேய அரசுக்கு செலுத்தியது 10/11. அதாவது 11ல் 10 பங்கு வரியை வந்து அவங்களுக்கு செலுத்தியிருக்காங்க. 19, விவசாயிகளுக்கு பட்டா வழங்கியவர்கள் ஜமீன்தார்கள். 20, எதன் மூலம் விவசாயிகள் நிலத்தை உழும் காலம் வரை குத்தகைதாரர்களாக கருதப்பட்டது? அதாவது ஜமீன்தார்களால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டா மூலம்.
அந்த பட்டா இருக்கிற வரைக்கும் தான் இவங்க வந்து அந்த நிலத்தை உழுற காலம் வரைக்கும் இவங்க குத்தகைதாரர்களாக கருதப்பட்டாங்க. 21 அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் யாரிடம் இருந்து திரும்ப பெறப்பட்டது? ஜமீன்தார்களிடம் இருந்து. 22 தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் எவ்வாறு மாற்றப்பட்டன? விவசாய நிலங்களாக. 23 நிலத்தின் உரிமையாளர்கள் ஜமீன்தார்கள். 24 நீதி வழங்கும் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஜமீன்தார்கள். 25 ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மாறியவர்கள் ஜமீன்தார்கள். 26 ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாயை கிடைப்பதை உறுதி செய்தது நிலையான நிலவரி திட்டம். 27 விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாதவர்கள் ஆங்கிலேயர்கள். 28 எந்த திட்டத்தின் மூலம் ஜமீன்தார்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறினர்? நிலையான நில வருவாய் திட்டத்தின் மூலம். 29 எந்த பகுதியில் ஜமீன்தார்களுக்கும் விவசாயர்களுக்கும் இடையே பல மோதல்கள் ஏற்பட்டன? வங்காளம். 30 ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் தாமஸ் மொன்ரோ மற்றும் கேப்டன் ரீட். 31 ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1820. 32 ரயத்வாரி முறை கொண்டு வரப்பட்ட பகுதிகள் மதராஸ், பம்பாய், அசாம் பகுதிகள் மற்றும் கூர்க். 33 நிலத்தின் உரிமையானது எந்த முறையின் மூலம் விவசாயிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது? ரயத்வாரி முறை மூலம். 34 ஆங்கிலேய அரசு நேரடியாகவே விவசாயிகளிடம் இருந்து வரி வசூலை பெற்றது. ரயத்வாரி முறை மூலம். முன்னாடி பார்த்தோம்ல நிலையான நில வருவாய், அதில் வந்து ஆங்கிலேயர்களோட டைரக்ட் கான்டாக்ட் வந்து விவசாயிகள் கிட்ட இருக்காது. ஸோ அவங்க 2 பேருக்கும் இன்பிட்வீனாக ஜமீன்தார்கள் வந்து இருந்தாங்க. ஜமீன்தார்கள் வசூலிப்பாங்க, வசூலித்து அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டு ஆங்கிலேய அரசிடம் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஆங்கிலேயருக்கும் விவசாயிக்கும் டைரெக்டாக வந்துட்டு கான்டாக்ட் இருக்காது. ஆனால் ரயத்வாரி முறையில் வந்துட்டு டைரெக்டாக வந்து விவசாயிங்கிட்டவே அவங்க வந்து வசூல் செஞ்சுருப்பாங்க. 35 தொடக்கத்தில் ரயத்வாரி முறையின் மூலம் வரி வசூலிக்க நிர்ணயிக்கப்பட்ட அளவு விளைச்சலில் பாதி. 36 ரயத்வாரி நில வரியை மொத்த விளைச்சலில் 1/3 அதாவது 1/3 பங்காக குறைத்தவர் தாமஸ் மொன்ரோ. 37 ரயத்வாரி நிலவரியானது எதன் மூலம் தீர்மானிக்கப்பட்டது? மண் மற்றும் பயிரின் தன்மையின் அடிப்படையில். 38 ரயத்வாரி முறை மூலம் நிலத்தின் மீதான குத்தகை எத்தனை ஆண்டுகளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது? 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 39 விவசாயிகளின் நிலைமைக்கு மிகவும் பாதுகாப்பு கொடுத்தது ரயத்வாரி. 40 வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது ரயத்வாரி முறை. எந்த முறையில் நில அளவு மற்றும் விளைச்சலில் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது? ரயத்வாரி முறை. 42 ரயத்வாரி முறையில் அரசு விளைச்சலில் எவ்வளவு சதவீதம் வரியாக நிர்ணயம் செய்தது? 45லிருந்து 50% வரை. 43 எந்த வருவாயில் அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்டது? ரயத்வாரி முறை. 44 ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாக கருதப்படுவது மகள்வாரி முறை. 45 மகள்வாரி முறை யாருடைய சிந்தனையில் இருந்து உதித்தது? ஹோல்ட் மெகன்சி. 46 மகள்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாப். 47 மகள்வாரி முறை கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் மற்றும் பஞ்சாபில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1822 ஆண்டு. 48 மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங். 49 வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை யாருடைய வழிகாட்டுதலின்படி கொண்டு வந்தார்? ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட். 50
வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையில் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வந்த ஆண்டு 1833ஆம் ஆண்டு. 51 மகள் அல்லது கிராம விளைச்சலின் அடிப்படையில் வருவாய் மதிப்பீடு செய்யப்பட்ட முறை மகள்வாரி முறை. 52 மகள்வாரி முறையில் தொடக்கத்தில் மொத்த விளைச்சலில் எத்தனை பங்கு நில வருவாய் அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது? 2/3 பங்கு. 53 மகள்வாரி முறையில் நில வருவாய் 50% குறைத்தவர் வில்லியம் பெண்டிங். 54 மகள்வாரி முறையில் நில வருவாயை கிராமம் முழுவதும் வசூல் செய்து அரசுக்கு செலுத்த நியமிக்கப்பட்டவர் கிராமத் தலைவர். 55 மகள்வாரி முறை முதலில் அமல்படுத்தப்பட்ட இடங்கள் ஆக்ரா, அயோத்தி. 56 எந்த திட்டத்தில் அதிகமான வரிச்சுமைகள் அனைத்தும் விவசாயிகள் மீது விழுந்தன? மகள்வாரி முறையில். 57 அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தரகராக செயல்பட்டவர் கிராமத் தலைவர். 58 எந்த திட்டம் கிராம வாரியான மதிப்பீடாக இருந்தது? மகள்வாரி முறையில். 59 மகள்வாரி முறையில் கிராம நிலங்களுக்கு உரிமையாளராக இருந்தவர் கிராமத்தை சேர்ந்த சமூகத்தினரே. 60 எந்த முறை விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இல்லை? மகள்வாரி முறை. மறையின் போட்டு வச்சிருக்கேன். முறை. 61 விவசாயிகளின் மீது ஆங்கில நில வருவாய் முறையின் தாக்கங்கள். என்னென்ன தாக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, அனைத்து நிலவரி முறைகளும் நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாகவே இருந்தது. அதுக்கப்புறமா நில விற்பனை அதிகரிப்பு மற்றும் விவசாய தொழில் அழிவிற்கு வழிவகுத்தது. மூணாவது என்னன்னா, விவசாயிகள் அதிக வரி விதிப்பினால் பாதிக்கப்பட்டனர். இதனால ஜமீன்தார்கள், வட்டிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர்களால் ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர். அதுக்கடுத்து இந்திய கிராமங்களுக்கான நிலைப்புத் தன்மையும் தொடர்ச்சியான நிலையும் அசைக்கப்பட்டன. ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்திய குடிசை தொழில்கள் மறைந்தன. பழமையான பழக்க வழக்கங்கள் மாற்றப்பட்டு புதிய சட்ட அமைப்பு, நீதிமன்ற நடைமுறைகள் வழக்கத்திற்கு வந்தன. இதெல்லாம் தான் அவங்க போட்ட வரியினால் நம்ம மக்கள் பட்ட துயரங்கள். 62 விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதல் கலகம் சந்தால் கலகம். 63 சந்தால் கலகம் நடைபெற்ற ஆண்டு 1855 to 1856. 64 சந்தால் மக்கள் வேளாண்மை செய்த இடங்கள் பீகாரில் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில். 65 சந்தால் மக்களின் நிலங்களை அபகரித்து கொண்டவர்கள் நகர்ப்புற நிலக்கிழார்கள். ரெண்டாவது வட்டிக்கு பணம் தருவோர். 66 சந்தால் மக்களின் நிலங்களை அபகரித்து கொண்டதால் அவர்கள் ஆயுதம் ஏந்தி புரட்சி நடத்திய ஆண்டு 1855. 67 சந்தால் மக்கள் தங்களை அந்நிய நாட்டு ஆக்கிரமிப்பு சக்தியிலிருந்து விடுவித்து கொள்ள யாரின் தலைமையின் கீழ் ஒன்று கூடினர்? சித்து மற்றும் கங்கு. 68 சித்து மற்றும் கங்கு தலைமையின் கீழ் ஒன்று கூடிய வீரர்களின் எண்ணிக்கை 10,000 வீரர்கள். 69 சித்து மற்றும் கங்கு தலைமையின் கீழ் நடைபெற்ற புரட்சி வலிமையான சக்தியாக எப்போ பெற்றது அப்படின்னா, ஒரு மாதத்திற்குள். அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே இது ஒரு ரொம்ப பெருசாக வலிமையாக அந்த புரட்சி மாறியிருக்கும். 70 புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டவர்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கிலேய அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போர். 71 சந்தால் கலகம் எப்போது வரை தொடர்ந்தது? பிப்ரவரி 1856 வரை. 72 சந்தால் கலகம் அடக்கப்பட்டு அவர்கள் வசித்த பகுதிகளை அரசு எவ்வாறு அறிவித்தது? சந்தால் பர்கானா. 73 எந்த பகுதியின் சாகுபடியாளர்களின் வேலை நிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது? வங்காளம் அவுரி சாகுபடியாளர்களின், அதாவது இது இண்டிகோ கலகம். 74 விவசாயிகளை மிகவும் தீமை தரும் வகையில் இண்டிகோவை வளர்ப்பதற்கு கட்டாயப்படுத்தியவர்கள் ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள்.
75 ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறைகள் கைவிடப்படுவதற்கு காரணமாக விளங்கியவர்கள் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ். 76 எந்த ஆண்டு ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறைகள் கைவிடப்பட்டது? 1859 செப்டம்பர். 77 ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கு எதிராக கலகம் நடைபெற்ற இடம் நாதியா மாவட்டம். 78 அவுரி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1860. 79 1860 அமைக்கப்பட்ட அவுரி ஆணையத்தின் பரிந்துரையின்படி எந்த சட்டம் மற்றும் பாகம் உருவாக்கப்பட்டது? 1862 சட்டம் மற்றும் பாகம் 6வது பாகம். 80 ஐரோப்பிய பண்ணையாளர்களின் அடக்குமுறைக்கு பயந்து வங்காள பகுதியை சேர்ந்த அவுரி விவசாயிகள் குடியேறிய இடங்கள் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம். 81 சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் இந்து தேசபக்தன். 82 வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. 83 தீனபந்து மித்ரா வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர எழுதிய நாடகம் நீல் தர்ப்பண். 84 விவசாயிகளால் நடத்தப்பட்ட ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிரான இயக்கம் பாப்னா விவசாய எழுச்சி. 85 பாப்னா கழகத்தை ஆரம்பித்தவர் கேசப் சந்திரா ராய். 86 கேசப் சந்திரா ராய் எந்த இடத்தில் பாப்னா கழகத்தை ஆரம்பித்தார்? யூசுப் சாஹி பர்கானாவில், அதாவது வங்காளத்தில் பாட்னா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த பர்கானா. எந்த பர்கானானா யூசுப் சாஹி. 87 பாப்னா கழகம் நடைபெற்ற ஆண்டு 1873 1876. 3 வருஷம் இந்த கழகம் நடந்திருக்கு. 88 போராட்ட செலவினங்களை கட்டுப்படுத்த யாரிடமிருந்து நிதி திரட்டப்பட்டது? விவசாயிகளிடமிருந்து. 89 பாப்னா போராட்டத்தின் முதன்மை நோக்கம் சட்டத்தை எதிர்ப்பது. 90 தக்கான கழகம் நடைபெற்ற ஆண்டு 1875. 91 1875ஆம் ஆண்டு எந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் கழகத்தில் ஈடுபட்டனர்? பூனா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள். 92 பூனா மாவட்டத்தில் நடந்த விவசாயிகளின் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தக்கான கழகம். 93 தக்கான கழகம் யாருடைய அடக்குமுறையை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது? உள்ளூர் வட்டிக்காரர்களை எதிர்த்து. தக்கான கழகம் யாருடைய அடக்குமுறையை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது? உள்ளூர் வட்டிக்காரர்களை எதிர்த்து. 94 பூனா மாவட்டத்தில் எப்போது தக்கான கழகம் தொடங்கியது? ஒரு வட்டிக்காரரின் சொத்துக்களை கைப்பற்றி அவரை கிராமத்திலிருந்து வெளியேற்றிய பொழுது. 95 தக்கான கழகம் படிப்படியாக எத்தனை கிராமங்களுக்கு பரவியது? 33 கிராமங்களுக்கு. 96 தக்கான கழகத்தின் போது விவசாயிகள் யாருடைய சொத்துக்களை கொள்ளையடித்தனர்? மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களை. 97 சகுகாரர்கள் யாருடைய உதவியை நாடிய போது போராட்டம் வன்முறையாக மாறியது? காவலர்களின் உதவியை நாடிய போது. 98 தக்கான கழகம் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டது? இராணுவம் வரவழைக்கப்பட்டு. 99 தக்கான கழகம் மூலமாக நிறைவேற்றப்பட்ட சட்டம் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். 100 தக்கான கழகம் எந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளின் குறைகள் களையப்பட்டது? தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம். 101 நகர்ப்புற வட்டிக்காரர்களின் கடனை பெற்று கடனை திருப்பி செலுத்த தவறிய விவசாயிகள் புரட்சி செய்த இடம் பஞ்சாப். 102 ஆங்கிலேய அரசு எந்த பகுதியில் புரட்சி நடைபெறுவதை விரும்பவில்லை? பஞ்சாப் பகுதியில். 103 ஆங்கிலேயர் இராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்ட பகுதி பஞ்சாப். 104 பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட சட்டம் பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம். 105 பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1900. 106
பஞ்சாப் விவசாயிகள் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1890 இருந்து 1900 வரைக்கும். 107 பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது? சோதனை முறையில். சோதனை முறையில் இந்த சட்டத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறமா மற்ற பிளேஸ்லலாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 108 பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டனர்? 3 வகையாக. 109 பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள் பிரிக்கப்பட்ட 3 வகைகள். என்னென்ன வகையாக பிரித்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விவசாயிகள், செகண்ட் ஒன் சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், மூன்றாவது வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள். 110 எந்த பிரிவை சேர்ந்த மக்களுக்கு நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன? முதல் பிரிவு மக்களிடம் இருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கு. அதாவது இந்த முதல் பிரிவு விவசாயிகள் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட இருந்து இந்த 2 பிரிவு மக்கள், அதாவது சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் மற்றும் வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள், இவங்களுக்கு வந்துட்டு கட்டுப்பாடு வந்து விதிக்கப்பட்டிருந்தது. 111 சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917 முதல் 1918. 112 சம்ப்ரான் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? பீகார் மாநிலத்தில். 113 ஐரோப்பிய பண்ணையாளர்கள் சட்டத்திற்கு புறம்பான மனித தன்மையற்ற முறைகளில் அவுரி சாகுபடி செய்த இடம் சம்ப்ரான். 114 தங்களது மொத்த நிலத்தில் எவ்வளவு பங்கு அவுரியை சாகுபடி செய்யுமாறு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கூறினர்? 20 பங்கு. 115 20 பங்கு அவுரியை சாகுபடி செய்து ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க எந்த நடைமுறையின் கீழ் பிணைக்கப்பட்டிருந்தார்கள்? தீன் காதியா. 116 சம்ப்ரான் விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து அவர்களுக்கு உதவ முன்வந்தவர்? மகாத்மா காந்தி. இதை வந்து நம்ம காந்திய காலகட்டம் அதுலேயே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ராஜ்குமார் சுக்லா அப்படின்றவர் கூப்பிட்டு தான் வந்து இவர் போயிட்டு சம்ப்ரான் சத்தியாகிரகத்தை நடத்தியிருப்பார். ஸோ நம்மளோட தென்னிந்தியாவில் நடத்தின ஃபஸ்ட்டு போராட்டம் என்ன அப்படின்னா சம்ப்ரான் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வெற்றியை வந்து மகாத்மா காந்திக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து நடத்தின ஒரு 2 விஷயமும் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய அலகாபாத் மில் வேலை நிறுத்தமும், அதுக்கப்புறம் கேதா சத்தியாகிரகம், இதுவும் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இவருக்கு இருந்திருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கு. 117 சம்ப்ரான் விவசாயிகளின் குறைகள் விசாரிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டம் சம்ப்ரான் விவசாய சட்டம். 118 சம்ப்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918 மே. 119 குஜராத்தில் எந்த மாவட்டத்தில் இடையறாத பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்தது? கேடா மாவட்டம். கோடான் போட்டு வச்சிருக்கேன். கேடா மாவட்டம். 120 குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் பஞ்சத்தின் காரணமாக விவசாயம் பொய்த்த ஆண்டு 1918. 121 கேடா மாவட்டத்தில் உள்ளூர் விவசாயிகள் தொடங்கிய இயக்கம் வரிகொடா இயக்கம். 122 கேடா மாவட்டத்தில் தொடங்கிய வரிகொடா இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் மகாத்மா காந்தி. 123 கேடா சத்தியாகிரகத்தின் போது இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவராக உருவானவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். 124 மாப்ளா என்று அழைக்கப்பட்டவர்கள் முஸ்லிம் விவசாயிகள். அதாவது கேரளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் விவசாயிகள் மாப்ளா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. 125 இந்து ஜமீன்தார்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஜென்மிஸ். 126 ஆங்கில அரசால் அடக்கப்பட்டு சுரண்டப்பட்டவர்கள் ஜென்மிஸ், மாப்ளா. 127 மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1921. 128 மலபார் மாவட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1920 ஏப்ரல். 129 எந்த மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் உத்வேகம் அடைந்தனர்? மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம். 130 நிலக்கிழார் குத்தகைதாரர் இடையில் உள்ள உறவினை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்ற கோரியது மலபார் மாவட்ட மாநாடு. 131 மலபார் மாவட்ட மாநாடு யாருக்கு ஆதரவளித்தது? குத்தகைதாரர்களுக்கு. 132 மாப்ளா விவசாயிகள் ஜமீன்தாரர்களின் அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட ஆண்டு
ஆகஸ்ட் 1921. 133 அரசு மாப்ளா கிளர்ச்சியை அடக்கிய ஆண்டு டிசம்பர் 1921. 134 அரசு தலையீட்டின் விளைவாக மாப்ளா கிளர்ச்சியில் கொல்லப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் 2337 பேர். 135 மாப்ளா கிளர்ச்சியில் காயமடைந்த மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட கிளர்ச்சியாளர்களின் எண்ணிக்கை. காயமடைந்தவர்கள் 1650 பேர். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் 45,000க்கும் மேற்பட்டோர். அப்போ அதில் கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டவங்க எத்தனை பேர்னா 2337. படுகாயமடைந்தவர்கள் 1650. இது மட்டும் இல்லாமல் 45,000க்கும் மேலே இருக்கவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 136 எந்த ஆண்டு அரசு 30% அளவிற்கு நில வருவாயை உயர்த்தியது? 1928. 137 அரசு 30% நில வருவாயை உயர்த்தியதால் எந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் எதிர்ப்பை தெரிவித்தனர்? பர்தோலி, குஜராத்தில் இருக்கக்கூடிய பர்தோலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 138 பர்தோலியில் உள்ள விவசாயிகள் யார் தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்? சர்தார் வல்லபாய் பட்டேல். 139 விவசாயிகள் உயர்த்தப்பட்ட நில வரியை செலுத்த மறுத்து தொடங்கிய இயக்கம் வரிகொடா இயக்கம். 140 பர்தோலி விவசாயிகள் வரிகொடா இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு பிப்ரவரி 12, 1928. 141 எந்த ஆண்டு பர்தோலியில் வரி செலுத்த மறுப்பு தெரிவித்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை குறைந்த ஏலத்தில் விற்று இழப்பதற்கு தயாராக இருந்தாலும் நிலத்தை அரசுக்கு தர மறுத்துவிட்டனர்? 1930. ஆனால் இவங்களை கடுமையாக கண்டித்து அரசு தான் வாங்கியிருக்கோம். அரசு வாங்கி அதை ஏலத்தில் விட்டிருப்பாங்க. ஆனால் அந்த நிலத்தை எல்லாமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த விவசாயிங்க கிட்டவே திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கும். 142 காங்கிரஸ் கட்சி எப்போது ஆட்சிக்கு வந்தது? 1937. இந்த 37 வரைக்கும், அதாவது காங்கிரஸ் வர வரைக்கும் யார் ஆட்சியில் இருந்திருப்பாங்க அப்படின்னா நீதி கட்சி இருந்திருப்பாங்க. 1920 இருந்து 1937 வரைக்கும் இருந்திருப்பாங்க. இடையில மட்டும் சுயேட்சையாக ஒருத்தவங்க ஆட்சி செஞ்சுருப்பார், இடையில ஒரு டைம் மட்டும். 143 யார் ஆட்சிக்கு வந்தவுடன் பர்தோலி விவசாயிகளின் நிலம் அவர்களுக்கே திருப்பி தரப்பட்டது? காங்கிரஸ். இதோட முடிஞ்சது. இது அந்த கிளர்ச்சிகள் என்னென்ன கிளர்ச்சிகள் நம்ம பார்த்தோமோ அதை மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். சந்தால் கழகம் எப்போ நடைபெற்றதுன்னா 1855, 1856. இண்டிகோ கழகம் 1859 இருந்து 1860 வரைக்கும். பாட்னா கழகம், இது பாப்னா கழகம். பாப்னா கழகம் 1873 இருந்து 1876 வரைக்கும். தக்கான கழகம் 1875. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890 இருந்து 1900 வரைக்கும். சம்ப்ரான் சத்தியாகிரகம் 1917 to 1918. கேடா சத்தியாகிரகம் 1918. மாப்ளா கிளர்ச்சி 1921. பர்தோலி சத்தியாகிரகம் 1929 to 1930 வரைக்கும். ஸோ இது எல்லாமே விவசாயிகள் கிளர்ச்சி தான். ஸோ அதனால் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புக் பேக்கில் உள்ள கொஷின். 145 ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை. நிலையான நிலவரி. ஆனால் இதில் புக்கில் ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. புக்கில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மகள்வாரி கொடுத்துருப்பாங்க, ரயத்வாரி கொடுத்துருப்பாங்க, ஜமீன்தாரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதில் ஜமீன்தாரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இதுக்கு கரெக்டான எக்ஸாக்டான ஆன்சர் எது அப்படின்னா நிலையான நிலவரி. ஜமீன்தாரியை நம்ம சொன்னாலுமே கூட ஜமீன்தாரியோட மாற்றி அமைக்கப்பட்ட வடிவமாக தான் மகள்வாரி கருதப்படுது. ஸோ அப்போ அதுக்கு ஆன்சர் மகள்வாரியாக கூட இருக்கலாம்ல, அதனால் அது கிடையாது. நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. 146 எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன்வாலிஸ். 147 மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? கிராமம். 148 மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? பஞ்சாப். 149
கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங். 150 ஆங்கிலேயர்களால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? வங்காளம். ஸோ மெட்ராஸில் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாபில் பண்ணியிருப்பாங்க, கூர்க்கில் பண்ணியிருப்பாங்க, வங்காளத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க. 151 இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பரர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணுசரண் பிஸ்வாஸ். 152 பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? சர்தார் வல்லபாய் பட்டேல். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 153 டேஷ் என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி. 154 மகள்வாரி முறை டேஷ் என்பவரின் சிந்தனையில் உதித்த திட்டமாகும். ஹோல்ட் மெகன்சி. 155 இண்டிகோ கிளர்ச்சி வங்காளத்தில் நடைபெற்றது. 156 மாப்ளா கழகம் மலபாரில் நடைபெற்றது. 157 சம்ப்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1918. பொறுத்துக. நேர்நேராக தான் ஆன்சர் இருக்குது. நிரந்தர நிலவரி திட்டம் வங்காளம். மகள்வாரி முறை வடமேற்கு மாகாணம். ரயத்வாரி முறை மதராஸ். நீல் தர்பன் இண்டிகோ விவசாயிகளின் கிளர்ச்சி. ஸோ இது வந்து ஒரு நாடகம். தீனபந்து மித்ரா வந்து எழுதியிருப்பார். 5 சந்தால் கழகம் முதல் விவசாயி கிளர்ச்சி. 159 இது சரியா தவறா? வாரன் ஹேஸ்டிங்ஸ் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். சரி. 160 ரயத்வாரி முறை தாமஸ் மொன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. 161 குஜராத்தின் யூசுப் ஷாஹி என்ற பர்கானாவில் பாப்னா கழகம் நடைபெற்றது. தவறு. குஜராத் கிடையாது, வங்காளம். வங்காளத்தில் வந்துட்டு நடைபெற்றிருக்கும். 162 பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. 1918 கிடையாது, 1900 நிறைவேற்றப்பட்டிருக்கும். அவ்வளோதான் இந்த லெசனில் உள்ள கேள்வி. மொத்தம் 162. புக் பேக்கும் நம்ம பார்த்தாச்சு, புக்கில் உள்ளதும் லைன் பை லைன் வந்து பார்த்தாச்சு. இதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.